ஹலோ கைஸ், நான் உங்கள் எடிட்டர் விஜய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, PicsArt அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க. அதாவது எந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்ஸில் வந்து நம்ம பண்ணோம்ல, ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டோம் அதை பற்றி. அந்த டூல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட்டுக்கு மட்டும். ஸோ அது வந்து இப்போ ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கிரேடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் நம்ம மேனுவலாக பண்ணால் கஷ்டம், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்துறதுனால நமக்கு ஈஸியாக போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் யூஸ் பண்ணி வீடியோலாம் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டு வீடியோ ரிலீக்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சும்மா நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கற்பனை உங்களுக்கு வரும். அதுக்கேற்ற போல் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அதான் இப்போ யூடியூப் தம்ப்நெயில்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். டெக்ஸ்ட்டு செம்மையாக இருக்குது, அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு கற்பனை இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மற்றதெல்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து PicsArt அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் அந்த டூல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்க, இதை வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த அப்ளிகேஷன் எடிட்டர் விஜய் ப்ரோ சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் இது கீழே எதுவுமே கொடுக்க மாட்டேன், லிங்க்லாம் ஆல்ரெடி பிரச்சனை வந்துச்சு. வேணும்னா அந்த சேனல் லிங்க் தரேன், அந்த வீடியோ பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு ஸோ உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போது டெமோக்கு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் PNG வேணும்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மார்ஜின் பண்ணுற, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு டெமோ சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? டெமோ வந்து எப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்படியே இருங்க. நல்ல பேக்ரவுண்டு இந்த டைமில் தான் கிடைக்க மாட்டேங்குது, காப்பிரைட் வரக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், PicsArtலேயே இருந்தது. ஸோ அது யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு வாங்க. டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான நேம் மட்டும் நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்னு அடிக்கிறேன், என் பேரை அடிச்சுக்கிறேன். விஜய் கிளிக் பண்ணிவிட்டு அடிச்சுக்கோங்க. உங்கள் டொமோ தான் சொல்லித்தரேன். இப்போ வந்து சென்டராக வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணிட்டேன். கண்டிப்பாக என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இது எல்லாமே இந்த 3D உட்பட்ட எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த பிளெண்டிங்கு, அப்புறம் இந்த ஷேடோஸு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நடுவில் இருக்கான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலு, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியமில் வந்து இந்த ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து இப்போ நீங்கள் நார்மல் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா வராது. ஆல்ரெடி அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்னு போட்டிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் வேணும்னா ப்ரீமியம் நான் கிளிக் பண்ணால் இப்போ கண்டிப்பாக எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இப்போ இந்த கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ இருக்குல்ல, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து தான் நான் சொன்னேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் யூஸ் பண்ணி வீடியோ போடுறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டு PNG இருக்கணும், அது இருந்தால் மட்டும்தான் இது PNG உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட் பிடிச்சிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஸ்டைலுக்குள்ளே போய்ட்டு இந்த ப்ரீமியம் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். அந்த வீடியோ போய் பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ பிடிச்சிருக்கா, இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வாங்க ஃபான்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு இதே ஃபான்ஸ் வேணால் ஓகே. இப்போ வந்து இந்த ஃபான்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருப்பேன், ஆட் ஃபான்ஸ். அதை வந்து நிறைய பேர் ஒர்க்காக சொல்கிறீங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். உங்கள் மொபைல் ஓல்டு மொபைலில் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். நியூ மொபைல்னால் கண்டிப்பாக ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. அண்டு எப்படி சொல்கிறது, அது வந்து அது செட்டிங்ஸ்லாம் நீங்கள் மாற்றணும். சரிங்களா? புது மொபைல் கொஞ்சம் சிக்கமாக தான் இருக்குது, பழைய மொபைல் ஓகே ஒர்க் ஆகும். சரிங்களா? ஆட் ஃபான்ஸ்லாம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஃபான்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நான் டிஃபால்ட் ஃபான்ஸை நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா? அந்த க்ளோ எல்லாம் அப்படியே தான் இருக்கும், அந்த ஃபான்ஸை மட்டும் தான் மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. விஜய் வேறு லெவலு. இந்தியா சரி, ஓகே, இதே வச்சுக்கிறேன். இல்லைன்னா வேறு மாற்றிக்கலாம். இந்த க்ளோவிங் நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவிங் மாற்றலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டேட்டஸ் வீடியோ போட்டிங்கன்னா தரமாக இருக்கும் வீடியோஸ்லாம். அதை நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. இப்போது சரி இதே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு பார்த்தீங்களா, அந்த கலர் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு
இதில் என்ன கலர் வேணுமோ உங்களை அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே மாறும். இப்போ நான் ரெட்டு கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, கிளிக் பண்ணும்போது ரெட்டு வருது, லைட் ரெட்டு, அப்புறம் திருப்பி கலரு, ஒயிட்டு, ப்ளூவு எல்லாமே நீங்கள் இதில் மாற்றிக்கலாம் அந்த கலருக்கு ஏற்ற போல். சரிங்களா, அப்படியே பாருங்கள் கண் வந்து ஜொலிச்சுக்கிட்டே போகுது எனக்கு. இல்லைனா வேணான்னா அந்த இதுவே கொடுத்துருங்க மேனுவில். சரிங்களா, இப்போ வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட்டே கொடுத்துட்டேன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஹைலைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து சம்மந்தம் இல்லாமல் வருது. சரி விட்ருங்க, இது விட்ருங்க, ஹைலைட்டை விட்ருங்க. இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒயிட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிளிக் பண்ணுறேன், எல்லோ. ஸோ எல்லோ கிளிக் பண்ணி பேக்ரவுண்டு வந்து ஷேடோ கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட்லேருந்து ஷேடோ எல்லோ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த எல்லோ கலர் மாற்றணும்னா நீங்கள் மறுபடியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுமாரி மாற்றிக்கலாம். எல்லோ வந்து லாஸ்ட்டில் இருக்கா, இதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கு பதிலாக வந்து நம்ம க்ரீனோ மாற்றி கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த க்ளோவிங் கிடைக்குது. எல்லாம் டீஃபால்ட்டாக நான் இதே கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் மட்டும் ஏற்றிக்கிறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து கேரக்டரு கொஞ்சம் நவுத்திக்கலாம், இது எப்படியே நவுத்திக்கலாம். சரிங்களா, இதை ஃபுல் டீட்டெயில் நான் போட்டேன். சரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஷேடோ கலர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா. ஷேடோ கலரு கொடுக்கல, ஷேடோனா நவுத்திக்கலாங்க பாருங்கள், அப்படின்னு வருதா. ஷேடோ மஞ்சள் தான் கொடுத்துருக்காங்க, மஞ்சள் கொடுத்து நடுவில் ஒயிட்டு கொடுத்தா க்ளோவிங் வருது. அப்புறம் வந்து இப்படி நவுத்திக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்டு இதெல்லாம் நான் வீடியோ பண்ணிவிட்டேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3D கூட இருக்குது, 3D செம்மையாக சொல்லி கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இதுக்குள்ளே போகலாம். வேறு ஸ்டைல் வேணும்னா வேறு வந்து என்ன கிளிக் பண்ணுறேன் நான். ஸோ மேஜிக் இருக்குது, மேஜிக் கிளிக் பண்ணலாம். தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், க்ளோவாக இருக்குது. சரிங்களா, இது நல்லா இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான கலர்ஸ் வந்து இங்கேயே மாற்றிக்கலாம். ஒயிட்டில் இருக்கா, அது கிரே கொடுங்க, பிளாக் கொடுங்க, அப்படியே ஒன்று ஒன்றா கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாற்றிக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ பிடிக்கலன்னா அது டிஃபால்ட்டாக ஒயிட்டே கொடுத்துருங்க. இங்கே வந்து ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் ஆட் பண்ணல. சரிங்களா, ஆட் பண்ணியிருந்தேன்னா தரமான ஃபாண்ட்ஸுக்கு வந்து இந்த க்ளோவிங் செட் ஆகும். ஸோ இதுமாரி யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பா, இதான் இந்த ஃபியூச்சர் வந்துருக்கு. சரிங்களா, இதில் வந்து நான் வாட்ஸ்அப் சைடை சொல்லித்தரேன்னு சொன்னேன்ல, இப்போ வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெளியே வந்துடுறேன். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் வந்து பிஎன்ஜி இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்குள்ளாரில் போயிட்டு அதே இப்போது உங்களுக்கு வந்து இன்னும் சாங் ரிலீக்ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு வந்து நான் சும்மா விஜய்ன்னு போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த பாட்டு ரிலீக்ஸோ அந்த லைனை வந்து இதில் காப்பி பேஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டைலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த க்ளோ இருக்குல்ல, இது வேணாம், இதில் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நல்லாயிருக்கும். இது அது அப்படியே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, உங்களுக்கு ஸ்டைல் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா, ஸோ இது பார்த்தீங்களா, இது செம்மையாக இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வந்து ஷேடோ, இந்த ஷேடோ வந்து எப்படி வந்து இப்போ நவுந்து இருக்குது, இதை எப்படி மாற்றணும்னா இந்த ஷேடோ இருக்கும். இந்த ஷேடோவில் வந்து இந்த நான் 3வது பார்த்தீங்களா, இப்போ நவுத்துற பாருங்கள், கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஷேடோவுக்கு வந்து ப்ளூவாக இருக்குது. ப்ளூ வேணும்னா என்ன பண்ணிங்கன்னா கலரை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக்கு கொடுங்க. பிளாக்காக மாதிரி வந்து அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. பிளரு கொஞ்சம் ஒரு ஏற்றிக்கோங்க. சரிங்களா, இல்லை இந்த ஷேடோ கொஞ்சம் நவுத்திக்கணும்னா கொஞ்சம் நவுத்திக்கோங்க, அப்புறம் நடுவில் வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டபுள் டேப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் பொம்மை இருக்கும், அனிமேஷன் பொம்மை, சரி கார்ட்டூன் பொம்மை இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த விஜய் பக்கத்தில் இந்த ஸ்டார் பொம்மை, அப்புறம் வந்து இதுமாரி வச்சுக்கோங்க, ஸ்டேட்டஸ் யூஸ் ஆகும். அதாவது பிஎன்ஜி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, பிஎன்ஜியாக நீங்கள் டெக்ஸ்ட் எடிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சில பேர் தெரியும்னு நினைக்கிறேன். அதுமாரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், தெரியாதவங்க நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். இப்போ இது டெமோ மட்டும் சொல்லுங்கள். இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா அதாவது இந்த டெக்ஸ்ட்லாம் நீங்கள் எடிட் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான். சரிங்களா, நீங்கள் ஃபஸ்ட் இந்த பொம்மையாக நான் அழிச்சிடுறேன். ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட் நீங்கள் ப்ராப்பராக வந்து எடிட் பண்ணிக்கணும். அந்த டெக்ஸ்ட்டில் இந்த கலர்லாம் ஓகேவான்னு பார்த்துக்கிட்டு
கலர்ஸ்லாம் ஓகேனா இந்த கிரேடியன்ஸ் வந்துச்சா, அப்போ கிரேடியன்ஸில் வந்து எந்த கிரேடியன்ஸ் எப்படி மாற்றிக்கலான்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வச்சுட்டேன். கலரு இப்போ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. எது வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றி நீங்களே கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் அதை டிக்கு பண்ணிடுறேன். டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு, ஐயோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொத்தமாக டிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணாமல். ஒரே நிமிஷம், நான் மறுபடியும் நான் வந்துடுறேன் உள்ளே. ஒரேடியாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கையில் மைக் வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, மைக் வைக்க இடமே இல்லை, கையில் தான் பிடிச்சிட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா பட்டுன்னு போயிட்டு நான் சொல்ல வருது உங்களுக்கு பாயிண்ட்டு புரிஞ்சிச்சுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நான் கொஞ்சம் ரொம்ப இழுக்கிறேன். சரிங்களா, நான் சொல்ல வருது உங்களுக்கு ஈஸியாக தான் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மேஜிக்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர்லாம் ஓகேவா, இதே கலர் ஓகேவான்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஃபாண்ட்ஸ்லாம் மாற்றி பாருங்கள். உங்களுக்கு ஓகேன்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் டேப் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இதே ஓகேப்பான்னு சொல்லிங்கன்னா கார்ட்டூன் பொம்மை யூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு இது யூஸ் ஆகும். இதேன்னு கொடுத்துட்டு அதாவது இந்த ரிலிக்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, பண்ணிவிட்டு இதுமாரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான். இதுமாரி ஒரு அனிமேஷன் கார்ட்டூன் பொம்மையாக வச்சுட்டு ஸோ அதுக்கும் க்ளோவாகும், இதுக்கும் க்ளோவாகும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை டிக் பண்ணிவிட்டு இந்த பிஎன்ஜி இருக்குல்ல, இது வந்து மேலே வந்து டவுன்லோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் பிஎன்ஜின்னு இருக்கும். இது வந்து ப்ரீமியம் மட்டும் தான் உனக்கு சப்போர்ட் இருக்கும். ஆல்ரெடி சேவ் ஆகிடுச்சு. இது வந்து இந்த சைஸ்லாம் இருக்கும். சரிங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டுனா உங்களுக்கு சேவ் ஆகிடும், பிஎன்ஜியாக வரும். பிஎன்ஜி வரது நான் எப்படி இருக்குன்னு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியாச்சு. உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த ஸ்டார் மில்க்வே கேலக்ஸி இருக்கா, இந்த கேலக்ஸி வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகுது. இது ஃப்ரீ பேக்ரவுண்ட் தான் போட்டுக்குது, நம்பி எடுக்கிறேன். வந்துச்சுன்னா பார்க்கலாம். மில்கி கேலக்ஸி ஸ்டாரா, ஆமாம். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண அந்த பிக்சரை வந்து பிஎன்ஜியை வந்து இப்போ நான் வந்து காட்டுறேன். பார்த்துக்கோங்க, இப்படி தான் வரும். இதில் ஒரு அனிமேஷன், இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் வச்சுட்டிங்கன்னா அந்த பாட்டு போவோம். சரி, அந்த பாட்டுக்கு ஏற்ற போல் இந்த அனிமேஷன் கார்ட்டூன் பொம்மைலாம் வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ கற்பனை பண்ணி பாருங்கள், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இப்படி வந்து ஒவ்வொரு ரிலீக்ஸும் நீங்கள் வந்து அந்த அனிமேஷன் ஏற்ற போல் பிஎன்ஜி இந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். சாங்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சு பண்ணலாம். ஸோ அடுத்த வழியாக நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அது ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்த ஃபியூச்சர் வந்து செம்மையாக இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய உள்ளே இருக்குது. சரிங்களா, நிறைய வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா, இது நல்ல ஃபியூச்சர் தான். ஆனால் வந்து சில பேருக்கு இது அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா புது மொபைலு. ஸோ அதனால் சொல்ல வரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு சரிங்களா, ஒர்க் ஆகிடுச்சுன்னா சூப்பராக தான் இருக்கும், எல்லாருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன மாடல் மொபைல்லாம் கேட்பேன் நான். பழைய மொபைல்னால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். புது மொபைல் தான் என்ன ஆகணும், இன்ஸ்டால் பண்ணோடனே ஒன்று ஓப்பன் கேட்காது, டன்னு கேட்கும். இல்லைனா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போகும், அப்படியே வெளியே வந்துடும், அப்படியே ரீடைரக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை வருது. கிட்டத்தட்ட நான் ரியல்மி 2 ப்ரோ தான் வச்சுருக்கேன். இப்போ 6 இயர் ஆக போகுது. சரி, 2018 வாங்கின மொபைலு. அதுக்கப்புறம் தான் இந்த போக்கோ இது வச்சுக்கிட்டு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு பார்க்குறேன், இது போக்கோ மொபைலு. சரிங்களா, இந்த 2 மொபைல் வந்து ஓல்டு. சரிங்களா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ மொபைல் வாங்கினா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். சரினா உங்களுக்கு வேறு அப்ளிகேஷன் எதுனா நான் சொல்லி, ஆனால் PicsArt போல் எது போல் வருமானு தெரில, இருக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரைப் தான் இப்போ மேட்ரு, ஏன்னா ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்குன்னு வரப்போகுது. எதுக்குன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு கீழே வந்து அமௌண்ட்டு வரும். சரிங்களா, நீங்கள் காசு கட்டுற மாதிரி இருக்கும், ஏன்னா இப்போ நிறைய எல்லாம் பிஸ்னஸ் ஆகிடுச்சில்ல. ஸோ அவங்களுக்கு யூடியூப்பில் வந்து இப்போதைக்கு இன்னும் அவங்க தயாராக இல்லை, எப்போனா அப்டேட் பண்ணுறானுங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோஸ் பார்க்குறோன்னா அதுலேயே வந்து குவாலிட்டி வந்து பார்த்தேன் நான். ப்ரீமியம்லேருந்து 1080pலேருந்து
பிட் ரேட்டு போட்டுருந்தேன். அது வந்து நான் கிளிக் பண்ணேன். என்னடா அது 1080 இப்போ வரலன்னு நினச்சா ப்ரீமியமில் போகுது, காசு கேட்குது. அப்படி தான் இப்போ பண்ண போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் சொல்கிறது கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு காசே கட்ட தேவை, சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இனிமேல் அந்த காசு அமௌண்ட்டு கீழே சப்ஸ்கிரைபுக்கு கீழே வந்து ஒரு 100ரூபாவோ 200ரூபாவோ 300ரூபாவோ போட்டானுங்கன்னா அப்புறம் நீங்கள் வேணும் காசு கட்டி தான் என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குற மாரி வரும். இப்போ நான் சொல்கிறது இப்போ நடக்கலாமா, நடக்க வராது. ஆனால் நான் சொல்கிறது எப்போனா நடக்கும். 2030 28 அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, நான் இப்போ வீடியோ குவாலிட்டிலே எடுத்துன்னு வந்துட்டானுங்க. ஏன்னா அந்த டிஸ்னி ஹாட்ஸ்டார்லாம் பார்த்துருப்பீங்களா, அது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு 480 720 1080 ஒவ்வொரு காஸ்ட்டும் மாறும். அதுமாரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவ்வளோதான், எல்லாரும் காலி தான், யாரும் பார்க்க மாட்டீங்க யூடியூப். அதனால் வந்து இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த வீடியோ குவாலிட்டியை வந்து பார்த்துக்கலாம், அது எப்படின்னு தெரில. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடிக்கடி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், எல்லா யூடியூபரும் அதான் சொல்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஃபியூச்சர் போட்டாங்க, யாரும் சொல்ல போகிறது இல்லை, ஆட்டோமேட்டிக் நீங்களே வந்து காசு கொடுத்தாங்க போகிறீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம், யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு என்ன வீடியோன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் ஃபாண்ட்ஸ்லாம் வந்து நிறைய சப்போர்ட் லிங்க் அனுப்ப சொல்லுங்கள். என்னோடய வெப்சைட்டில் போங்க, நான் யூடியூப்பில் போடாததுக்கெல்லாம் அதில் தான் போடுவேன் நான். சரிங்களா, என்னோடய வெப்சைட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், டைரெக்டாக கூகுளில் போய்ட்டு இதே நேம் தான், என் சேனல் என்ன நேமோ அதை ஃபஸ்ட்டு வர போது கிளிக் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து தமிழ்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அது கீழே வந்து டவுன்லோட் PicsArt அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ வீடியோ லென்த்தாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நிறைய விஷயம் பேசுவேன், ஏன்னா வீடியோ பண்ணிவிட்டு நான் உடனே போக மாட்டேன். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து தான் போவேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த என்ன வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த எடிட் பண்ணுறது தான் நான் வீடியோ போடுறேன். சரிங்களா, ஓகே, பை பாய், நன்றி, வணக்கம்.